அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயல் என்றால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கின்றோம். அந்த ஒரே ஆவியாரையே பானமாகவும் பெற்றோம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் கூறுகின்றார். இதையே தொடக்க நூல் 1 இறைவசனம் 2 பார்க்கின்றோம். நீர்த்திறனின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருக்கின்றது. நீரானது தூய ஆவியாரையே குறிக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்றுள்ளோம் என்ற உண்மையை உணர்வோம். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஆகவே நம் மத்தியில் யூதர்கள் என்றோ, கிரேக்கர்கள் என்றோ, அடிமைகள் என்றோ, உரிமை குடிமக்கள் என்றோ வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் ஒரே தூய ஆவியானவரால் நிரப்ப பெற்றவர்களாக வாழ்ந்து மகிழ்வோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆமென்.